ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஃபேவரட்டான கடலை சட்னி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கையளவு நிலக்கடலையை எண்ணெயே இல்லாமல் வானொலியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கின் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அந்த தோல் வந்து தனியாக அந்த வானொலியில் வறுக்க அந்த தோல் தனியாக வருங்க. அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். லைட்டாக உங்களுக்கு பிளாக்கிஷ் ஆகும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுரும். ஸோ மறக்காமல் பக்கத்துலேயே நின்று வறுத்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா தீஞ்சிடும், கருப்பாயிடும், அப்புறம் அந்த டேஸ்ட்டே போயிடும். ஸோ இது வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு இந்த தோல் எடுக்கணுங்க. அதுதான் பெரிய வேலை. இந்த கடலை சட்னி பண்ணுறதுல மேக்ஸிமம் எல்லோரும் அவாய்ட் பண்ணுறது இதுதான் பெரிய விஷயம். செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அது வீடு ஃபுல்லாக குப்பையாயிடும், சமையல் ரூம் ஃபுல்லாக குப்பையாயிடும், இது கூட்டுறக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு. ஸோ இது ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? இந்த டிப்பு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகுங்க. வீடு ஃபுல்லாக குப்பையாகாது, உங்கள் சமையல் ரூமும் குப்பையாகாது, இருக்கிற இடமும் குப்பையாகாது. கீழே ஒரு பெரிய தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பஜ்ஜி போண்டாலாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சுருப்போம்ல, அதில் வந்து நல்லா ஆற வச்சு நிலக்கடலையை போட்டு நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ அப்போ அந்த தோலெல்லாம் இந்த பெரிய தட்டடியில் தான் நிற்கும். அப்படி இல்லைனா இந்த கரண்டிலேயே இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கும் ஈஸி, க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸிங்க. ஸோ இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கையளவு தேங்காய் எடுத்திருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். தண்ணி 1/4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைங்க, சாரி, எண்ணெய், சமையல் எண்ணெயில் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு பக்கத்துலேயே இருந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிடணுங்க. ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. தேங்காய் சட்னி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிலக்கடலை சட்னி சாப்பிட்றதுக்கு இந்த இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கொழுக்கட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார்